கஅபா அழுது கொண்டிருக்கிறது. ஏன்? கஅபாவுடைய நாலாபுறங்களும் சிலைகளை கொண்டு சூழ்ந்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட இல்லத்தை சிலைகளுக்கு அறுத்து பலியிடுவதற்கான இல்லமாக, சிலைகளை தவாஃப் செய்யக்கூடிய இல்லமாக, கஅபாவின் உள்ளேயும் வெளியும் சிலைகளை வைத்து அந்த சிலைகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதை பார்த்த கஅபா தன்னை எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தப்படுத்துவார்கள் என்ற நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூரத்து ஷுஅராவுடைய 214வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, ஒரு தன்னுடைய ஒட்டகத்தை ஒருவர் அறுத்து பலியிட்டு விட்டால் அதற்காக பரம்பரையாக சண்டையிட்டு கொண்ட குறைஷிகள் தங்களுடைய சிலை வணக்க வழிபாட்டை ஒருவர் எதிர்க்க வருகிறார் என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அறிந்திருந்தார்கள். ஆனால் வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் குறைஷிகளை அழைத்து அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்து வைக்க தயாராக்குகிறார்கள். இது பல ஹதீதுகள் இந்த விஷயத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து ஹதீதுகளையும் நாம் இப்போது பார்ப்போம். வஃபி ஸஹீஹைன், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, லம்மா நஸலத் வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு நபியே எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் ஸஅிதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸஃபா, ஸஃபாவுடைய மலையின் மீது ஏறுகிறார்கள். ஃபஜஅல யுனாதி யா பனி ஃபிஹ்ரின் யா பனி அதியின் லிபுதூனி குரைஷ், குரைஷியுடைய கிளையாகிய யா பனி ஃபிஹர் யா பனி அதி இந்த கிளைகளை அழைக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்காக பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டால் முழு கவனமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது திரும்பிவிடும். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் முஷ்ரிக்காக காஃபிர்களாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடியவர்கள் மூமின்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் போதும் அவர்களுடைய முழு ஈர்ப்பையும் தன்னின் பக்கம் செலுத்துவதற்காக. இத ஹதப, அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதுபா செய்தால் இஹ்மர்ரத் ஐனா, அவர்களுடைய கண்கள் சிவந்து விடும். இஹ்மர்ரத் ஐனா வஅலா ஸௌது, அவர்களுடைய சப்தம் உயர்ந்துவிடும். வஷ்தத்த கதபு, அவர்களுடைய கோபம் அதிகரித்துவிடும். கஅன்னஹு முன்திரு ஜைஷின், ஒரு படையை வழிநடத்துபவர் எப்படி அந்த படையை வழிநடத்துவாரோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹுதுபா அமைந்திருக்கும். இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுகிறது? இன்று பார்க்கலாம், சில அழைப்பாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக, ஹுதுபாவுடைய பிரச்சாரத்தில் கூட நகைச்சுவைகளை கலந்து மக்களுடைய பார்வைகளை, மக்களுடைய உள்ளங்களை செழிப்படைவதற்காக ஹுதுபாவுடைய பிரச்சாரங்களில் அல்லது மார்க்க உரைகளில் அதிகமான நகைச்சுவைகளை கலக்கிறார்கள். நகைச்சுவைகள் இருந்தால்தான் முஸ்லிம் சமூகத்திற்கு அந்த ஹுதுபா எடுபடுகிறது. குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் கூறினால் என்ன இது குர்ஆனையும் ஹதீஸையும் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்த சமூகத்தை தவிர இது தஅவாவுடைய முறை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஹுதுபாவிலும் நகைச்சுவைகள் கலந்ததாக அல்லது மக்கள் சிரிப்படையக்கூடிய நிகழ்ச்சிகள் நடந்ததாக பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதுபாவை ஆரம்பித்து விட்டால் சப்தம் உயரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் சிவந்துவிடும், சஹாபாக்களுடைய தலைகள் குனிந்துவிடும், அழுது கொண்டிருப்பார்கள் தாடிகள் நனைந்தவர்களாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து ஹுதுபாவை பார்த்தாலும் நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் இருக்கும், மறுமையை பற்றிய எச்சரிக்கைகள் இருக்கும், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முறைகள் இருக்கும், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய கலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து குர்ஆன் வசனங்களிலிருந்து எடுத்து கூறிக்கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு ஹுதுபாவையும் நம்மால் பார்க்க முடியும். நகைச்சுவைகளை கலந்து மக்களை அப்படித்தான் இருக்க முடியும் என்பதை போன்ற விதங்களை கொண்டு தாவாவுடைய முறையை அமைத்து கொண்டு தாவாவுடைய பணியை செய்தால் அது தாவாவுடைய முறையாக அமையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபாவுடைய மலையின் மீது ஏறி
யா பனி அப்தி யா பனி ஃபிஹ்ரின் யா பனி அதீயின் என்று அழைத்தவுடன் ஹத்தா ஜதமஉ ஃபஜஅல الرجل اذا لم يستطع ان يخرج ارسل رسولا لينظر ما هو. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சப்தத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் செவிமடுக்க செய்கிறான். வருகிறார்கள் எல்லா மக்களும், வராதவர்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து வருவதற்காக இன்னொரு ரசூலையும் அழைப்பாளரையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார்கள். அபூ லஹப் வருகிறார், குறைஷிகள் வருகிறார்கள். ஃபகால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஐதகும் லவ் அக்பர்துகும் அன்ன கைலன் பிவாதி துரீது அன் துகீர அலைக்கும் அகுன்தும் முத்தஸத்திகிய. இந்த மலைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று இந்த முஹம்மது ரசூல் கூறினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா? அப்போது மக்காவாசிகள் சொன்னார்கள், காலு நஅம், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, மா ஜர்ரப்னா அலைக இல்லா சித்கா. முஸ்லிமுடைய ரிவாயத்திலே மா ஜர்ரப்னா அலைக இல்லா கதிபா, உங்களை உண்மை பேசுபவராக தவிர வேறு எந்த தோற்றத்திலும் நான் உங்களை பார்த்ததில்லை, அல்லது நீங்கள் பொய் கூறுபவராக எந்த நிலையிலும் நாங்கள் பார்த்ததில்லை. இந்த இரண்டு ரிவாயத்துகளும் வருகிறது. நீங்கள் உண்மை பேசுவராக தவிர வேறு எந்த நிலையிலும் நான் உங்களை பார்த்ததில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உண்மைக்கு சான்று கொடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னி நதீருன் லகும் பைன யதை அஸாபின் ஷதீத். மிகப்பெரிய வேதனை வரக்கூடிய நாள் வரை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அபூ லஹப் கோபத்தில் எழுந்தான். சொன்னான், அலிஹாதா ஜமஅதனா, இப்படி ஒரு செய்திக்காகவா என்னை நீ ஒன்று கூட்டினாய்? தப்பன் லக யா முஹம்மத், உங்களுடைய கரங்கள் நாசமாகட்டும் முஹம்மதே. மஅதல்லாஹ் இஅது பில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த கணமை வசனம் இறக்கினான், தப்பத் யதா அபி லஹப் வ தப். யார் அல்லாஹ்வுடைய தூதரை சபித்தானோ அந்த அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும், அவன் நரகவாதிதான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தினான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த சூரா ஒரு மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா, அற்புதத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன அற்புதம்? அபூ லஹப் இந்த வசனம் இறக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தான். அவன் நினைத்தால் அவன் கலிமாவை சும்மா நாவால் கூறுவதன் மூலமாக கூட நான் சொர்க்கவாதியாக மாறிவிட்டேன் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கலாம். அவனுக்கு நரகம் கட்டாயம் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். இந்த வசனத்தின் மூலமாகவே அவன் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு தன்னை நினைவுபடுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் ஹராமாக்கியதற்கு பிறகு அவனுக்கு வேறு யார் ஹிதாயத்தை காட்ட முடியும்? அல்லாஹ் காட்ட நாடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அதை தெளிவுபடுத்தினான். அவனுடைய கரங்கள் நாசமாகும், அவன் நரகத்தை தனக்கு விதித்து கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தினான். முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்திலே வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு நபியை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலையின் மீது ஏறுகிறார்கள். ஒரு பாறையின் மீது ஏறி அழைக்கிறார்கள், யா பனி அப்தி மனாஃப், மனாஃபின் குடும்பத்தார்களே, இன்னி நதீருன், நான் எச்சரிக்கை செய்யக்கூடியவன். எப்படி? இன்னமா மஸலி வ மஸலுக்கும், எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், கமஸலி ரஜுலின் ரஅல் அதுவ ஃபந்தலக யர்பஉ அஹ்லஹு ஃபஹஷிய அன் யஸ்பிகூஹு ஃபஜஅல யஹ்திஃபு யா ஸபாஹா. ஒரு மனிதன் ஒரு எதிரியை பார்க்கிறான், தன் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை பார்க்கிறான். அந்த எதிரி அந்த சமூகத்தை அடைவதற்கு முன்னால் இவர் அதை பார்த்த செய்தியை மக்களுக்கு எடுத்து வைத்து அந்த சமூகத்தை பாதுகாக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், ஒரு மனிதர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் எதிரிகளை பார்க்கிறார். இந்த எதிரிகள் அந்த சமூகத்தை வந்தடைவதற்கு முன்னால் இவர் சென்று அந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்து அந்த எதிரிகளிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்கிறார். யா சபாஹா என்ற வார்த்தையின் மூலமாக, ஒரு போருக்கு ஒரு எச்சரிக்கைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாக அந்த சமூகத்தை பாதுகாக்கிறார். அது போன்றுதான், அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையின் மீது பேசினார்கள். இன்னொரு ஸஹீஹைன் புகாரி முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் என்ற இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் மலையின் மீது ஏறுகிறார்கள். யா மஅஷர குரைஷ், குரைஷிகளே,
இஷ்டரவு அன்ஃபுஸக்கும் லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. யா பனி அப்தி மனாஃப், அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களை அல்லாஹ்விடத்திலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களே, லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. வா யா சஃபிய்யா அம்மத ரசூலில்லாஹ், என்னுடைய சாட்சியை மா லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து என்னை உங்களால் பாதுகாக்க முடியாது. வ யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மது ரசூலின் மகளாகிய ஃபாத்திமாவே, மா சலீனி மா ஷிஅதி மின் மாலி, இந்த உலகத்தில் என்ன வேண்டும் என் செல்வத்திலிருந்து கேள், நான் கொடுக்கிறேன். லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, என் மகள் ஃபாத்திமாவே, உனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாவலனாக நான் தந்தை என்ற காரணத்தால் என்னால் ஆக முடியாது. யௌம லா யஜ்ஸி வாலிதுன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் வாலிதிஹி ஷைஆ, எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு நாளை மறுமையில் உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு மகனும் தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு கூலியையும் கொடுக்க முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, நாளை மறுமையிலே சகோதரனை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, நண்பனை பார்த்து அவர்கள் விரண்டு ஓடுவார்கள். அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். பிள்ளை தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, தந்தை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது, மனைவி கணவனுக்கு உதவி செய்ய முடியாது, கணவன் மனைவிக்கு உதவி செய்ய முடியாது. அவர்களின் அமல்கள் தான் அவர்களுக்கு கூலியாக அமையும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களே, ஃபாத்திமா அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் என்னால் செய்ய முடியாது தந்தை என்ற காரணத்தால். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், வஅன்திர் அஷிரத்தக்கல் அக்ரபீன், இந்த வசனம் இறங்கியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளை அழைத்தார்கள். யா பனி கஅப் இப்னு லுவை அவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி முர்ரத கஅபின், முர்ரா இப்னு கஅப் அவர்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்தி ஷம்ஸுடைய குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்தி மனாஃப், அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். யா பனி ஹாஷிம், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். யா பனி அப்துல் முத்தலிப், அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். யா ஃபாத்திமத பின்த் முஹம்மத், அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், ஃபஇன்னி லா அம்லிகு லகும் மினல்லாஹி ஷைஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, என் மகளே, உன்னையும் நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள், என்னால் உனக்கு எந்த ஒரு விஷயத்திற்கும் பொறுப்பாளனாக மாற முடியாது, யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அன்கிதி நஃப்ஸகி யா ஃபாத்திமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகளுக்கு அறிவுரை செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்தை நடுங்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வர். அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இத்தகுன் நார் வலௌ பிஷிக்கி தம்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் இத்தகுன் நார் இத்தகுன் நார் இத்தகுன் நார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஆரம்பித்து விட்டாலே சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்தை, தங்களுடைய முகங்களை தாழ்த்தியவர்களாக தாடிகள் நடையும் அளவிற்கு அழ ஆரம்பித்து விடுவார்கள். நரகத்துடைய அச்சத்தின் காரணமாக, நரகத்துடைய வேதனைகளுடைய நினைவின் காரணமாக இதையெல்லாம் மறந்தவர்களாக, நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகளை கேட்டும் உள்ளங்கள் நடுங்காதவர்களாக, சொர்க்கத்தை பற்றிய அருள்கொடைகள் நினைவூட்டப்பட்டதற்கு பிறகும் சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதிலே நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லாதவர்களாக, இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களுக்கு உயிர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். நெருக்கமான குடும்பத்தார்கள் எல்லோரும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனங்களை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். நபி, எடுத்து கூறுங்கள், யாரையும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், எடுத்து கூறுங்கள். நபிமார்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ, யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹ், என் சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள்,
அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இருக்கிறானா? சூரத்துல் அராஃபுடைய 59வது வசனம். எல்லா நபிமார்களுடைய வார்த்தையாக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்கிறான். யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரோ, யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரோ. அல்லாஹ்வை வணங்குங்கள் என் சமூகமே, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இருக்கிறானா என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ருடைய 99வது வசனத்தை அல்லாஹ், சூரத்துல் ஹிஜ்ருடைய 95வது வசனத்தை, 94 95வது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். ஃபஸ்தஅ பிமா துஅமர். நபியே, உமக்கு அல்லாஹ் எதை செய்தியாக கொடுத்தானோ அதை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எடுத்து வைப்பீராக. வஅரித் அனில் முஷ்ரிகீன். இந்த முஷ்ரிக்குகளை நீ புறக்கணித்து விடுவாயாக. உன்னை பழிப்பவர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நபியே, நீங்கள் எடுத்து வையுங்கள். ஃபஸ்தஅ மா துஅமர். உமக்கு எதை அல்லாஹ் இறக்கினானோ, எதை ஏவினானோ அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் 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 அல்லாஹ்வுடைய தூதருடைய உறுதியை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வீதிகளுக்கு செல்கிறார்கள், சந்தைகளுக்கு செல்கிறார்கள். ஹாஜிகள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை சந்திக்கிறார்கள். எல்லோர்களையும் பார்த்து சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. நீங்கள் கூறுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வெற்றி அடைவீர்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சில காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் துப்பினார்கள். இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேராக, முகத்துக்கு நேராக வந்து சந்தையிலே மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ, யாருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக அல்லாஹ் ஆக்கினானோ அந்த முஹம்மது ரசூலுடைய முகத்தில் காஃபிர்கள் எச்சிலை உமிழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பொருட்படுத்தாமல் சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, இந்த காலம்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதின் உறுதியை, எதிர்ப்பை எப்படி எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் உறுதிப்படுத்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படையான அழைப்பிற்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதுவரை தனிமையிலே சந்தித்து தனித்தனியாக இஸ்லாமை எடுத்து வைத்த நீங்கள் முதலாவதாக உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு இந்த செய்தியை நபி எடுத்து வையுங்கள் என்ற கட்டளை அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ரிசாலத்தை அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்துகிறான். அதற்கு பிறகு பொதுவான மூமின்களுக்கும் நபியே மக்களுக்கும் இந்த செய்தி எடுத்து வையுங்கள் என்ற கட்டளைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் எல்லோரையும் அழைத்து தான் நபி என்பதையும், மறுமை வரை அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளர், நற்செய்தி கூறுபவர் என்பதையும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற தௌஹீதுடைய கொள்கைகளையும் அக்கீதாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். அக்கீதா, கொள்கை. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அழைப்பு பணியின் அழைப்பாளர்கள் எல்லோரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணியை பின்பற்றக்கூடிய எல்லோரும் மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான கடமை, முதல் கடமை அக்கீதாவை மக்களுக்கு கூறுவது. லா இலாஹ இல்லல்லாஹுடைய உண்மையான விளக்கத்தையும் அதனுடைய ஆழங்களையும் மக்களுக்கு எடுத்து வைப்பதுதான் ஒரு அழைப்பாளர் எடுத்துக்கொள்ள வேண்டிய, தன் மீது கடமையாக்கி கொள்ள வேண்டிய முதல் கடமை. இது இல்லாமல் வேறு எந்த செய்திகளை முதலாக மக்களுக்கு கொண்டு சென்றாலும் அந்த செய்திகள் அவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் சில மாற்றங்களை தற்காலிகமாக ஏற்படுத்தலாம். ஆனால் நிலையான வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிலே அமைந்திருக்காது. யாருடைய கொள்கை சுத்தமாக தூய்மையாக இருக்கிறதோ அவர்களால்தான் வணக்க வழிபாட்டிலும் இன்னும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளிலும் உறுதியாக இருக்க முடியும். யாருடைய அக்கீதா சரியில்லையோ, யாருடைய கொள்கை சரியில்லையோ அவரால் எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் நிலையாக இருக்க முடியாது. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் என்பது அக்கீதாவையும் ஷரீஅத்தையும் கொண்டது, கொள்கையையும் ஷரீஅத்தையும் சட்டதிட்டங்களையும் கொண்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சமூகத்துடைய ஷரீஅத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், இல்லா ஸஹ்ஹத் அகீதத்தஹும், அவர்களுடைய அக்கீதா சரியாகவில்லை என்றால். அல்லாஹ்
எந்த ஒரு சமூகத்துடைய ஷரீஅத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அந்த சமூகத்துடைய அகீதா சரியாக இருக்கவில்லை என்றால். தொழுகையில் அந்த சமூகம் முன்னேறலாம், வணக்க வழிபாட்டில் அந்த சமூகம் முன்னேறலாம், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் அந்த சமூகம் முன்னேறலாம். ஆனால் அந்த சமூகத்திடத்திலே தௌஹீது சுத்தமாகாமல் ஷிர்க்கு கலக்கப்பட்டிருந்தால், இன்னும் தௌஹீதுடைய அகீதாவுடைய முறைகளை அந்த சமூகம் அறியவில்லை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய எந்த அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்துவத்தின் செய்தியை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் கட்டளையிட்ட முதல் கட்டளை லா இலாஹ இல்லல்லாஹ்வை மக்களுக்கு எடுத்து வையுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியை அறிந்து கொள்ளுங்கள், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஹு மஅபூதுன், அவன்தான் வணங்க தகுதியானவன், வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்ற தௌஹீதுடைய கொள்கையை மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு எடுத்து வைக்குமாறு ஆரம்ப காலத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். இந்த கட்டளை எமக்கு உணர்த்துவது, யாரெல்லாம் முஹம்மது ரசூலுடைய அழைப்பு பணியை எடுத்து மக்களுக்கு முன்னால் செல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முதலாக கையாள வேண்டிய மிக முக்கியமான கல்வி இந்த அகீதாவுடைய கல்வி. இந்த அகீதாவுடைய கல்வியை சமூகத்தை சரி செய்தால்தான் மீதி இருக்கக்கூடிய விஷயங்களிலும் இந்த சமூகத்தை சரி செய்ய முடியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வெளிப்படையான அழைப்பிற்கு பிறகு யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை சந்தித்து இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த மக்கா குறைஷிகளும் காஃபிர்களும் எப்படியாவது அல்லாஹுடைய தூதரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சில விஷயங்களை கையாளுகிறார்கள். அதில் முதல் கையாளல் தான், யார் அல்லாஹுடைய தூதருக்கு அரவணைப்பாக இருக்கிறாரோ அவருக்கு சென்று எச்சரிக்கை செய்தல். யார் அவர்? அபூ தாலிப் அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதருக்கு அப்துல் முத்தலிபுடைய மரணத்தில் இருந்து பாதுகாப்பாளராக இருந்தவர். அல்லாஹுடைய தூதருடைய நீண்ட நபித்துவத்திற்கு பின்னாலும் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறார்கள் என்று தெரிந்ததற்கு பிறகும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் முஹம்மது ரசூலுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்த மிகச்சிறந்த நபர் அபூ தாலிப் அவர்கள்தான். குறைஷிகள் வருகிறார்கள், அபூ தாலிபே, என்ன உன் சகோதரனின் மகன் எம்முடைய சிலைகளை ஏசுகிறான், எம்முடைய தீனை குறை சொல்கிறான், எங்கள் எல்லோரையும் மூடர்களாக விமர்சிக்கிறான், எங்களுடைய முன்னோர்களை வழிகடன் என்று கூறுகிறான். நீ அவனை எச்சரிக்கை செய்ய மாட்டாயா? நீ அவருக்கு அறிவுரை செய்ய மாட்டாயா? அவனை தடுத்து நிறுத்த கூறும் என்று அல்லாஹுடைய தூதருக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய அபூ தாலிபை சந்தித்து குறைஷிகள் எல்லோரும், குறைஷி தலைவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதருக்கு எச்சரிக்கையை கூறுகிறார்கள். ஆனால் அபூ தாலிப் முதலாவதாக அதை கண்டுகொள்ளவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற நற்பணி உண்மையான நற்பணி தான் என்பதை அறிந்த அபூ தாலிப் விட்டு விடுகிறார். அதை காதலை வாங்கி கொள்ளாமல் விட்டு விடுகிறார். இதை பார்த்த குறைஷிகள் மீண்டும் அபூ தாலிபை வருகிறார்கள். யா அபா தாலிப், மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், உன் சகோதரனின் மகனை உண்மையாக இருக்க சொல், அவருக்கு என்ன வேண்டும் நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய சிலைகளை குறை கூறி கொண்டிருந்தால், ஏதோ அல்லாஹ்வை மட்டும்தான் தூய்மையாக வணங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தால், எங்களுடைய முன்னோர்களை குறை கூறினால் நாங்கள் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், அவரை நாங்கள் கொல்வதற்கும் தயாராகி விடுவோம். இந்த எச்சரிக்கையை கொடுத்ததற்கு பிறகு அபூ தாலிப் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து, கொஞ்சம் நீங்கள் இதை குறைத்து கொள்ளலாமே என்று அறிவுரை கூறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய வலது கரத்திலே சூரியனை கொடுத்தாலும் இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் என் உயிரில் அழிக்கப்பட்டாலும் சரி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து வைத்துதான் தீருவேன். இந்த ஹதீஸ் பல குத்துபாக்களிலே கேட்கிறோம், பல உரைகளிலே கேட்கிறோம். வலது கரத்திலே சூரியனை கொடுத்தாலும் இடது கரத்திலே சந்திரனை கொடுத்தாலும் இஸ்லாமின் அழைப்பு பணியை நான் எடுத்து வைத்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் இது எந்த ரிவாயத்தின் வழியாக இந்த ஹதீஸை நாம் பார்த்தாலும் அனைத்து தரப்பும் தஈஃபான ரிவாயத்தாகத்தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரை என் வலதுகரம் சூரியன் இடதுகரம் சந்திரன் கொடுத்தாலும் நான் அல்லாஹுடைய மார்க்கத்தினுடைய பணியை எடுத்து கூறி கொண்டுதான் இருப்பேன் என்று அபூ தாலிப் இடத்திலே அல்லாஹுடைய தூதர் கூறியதாக வரக்கூடிய இந்த செய்தி எல்லா வரலாற்று புத்தகத்திலும், தமிழிலே பார்த்தால் எல்லா புத்தகத்திலும் இந்த செய்தி இருக்கும். ஆனால் இந்த செய்தி தஈஃபான செய்தி, இதை மக்களுக்கு எடுத்து கூறுவது முறை கிடையாது.
இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அது ஹசனுடைய தரத்தில், தஈஃபிற்கு மேல் ஸஹீஹுக்கு கீழ் ஹசனுடைய தரத்தில் பதியப்பட்ட அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபூ தாலிப் அவர்கள் எடுத்து கூறும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹுவை அபூ தாலிப் அவர்கள் உன்னை கொண்டு விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை கை காட்டி சொன்னார்கள், இந்த வெப்பத்தை கொடுத்தாலும் சரி, என் கரத்திலே இந்த வெப்பங்களை ஒப்படைத்தாலும், இந்த சூரியனின் சூட்டை என் கரத்திலே கொடுத்தாலும் சரி, அதற்கு அவர்கள் சக்தி பெற்றாலும் சரி, நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அழைப்பை விடமாட்டேன் என்ற இந்த செய்தி தான் ஹசனுடைய தரத்தில் பதியப்பட்டிருக்கிறது. இதை கூறுவது பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை அபூ தாலிப் அவர்களுக்கு அவர்கள் செய்த பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த உறுதியை பார்த்த அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செல்லுங்கள் முஹம்மது ரசூல் அவர்களே, உங்களுக்கு எல்லா நிலையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்த அந்தஸ்து, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தனிப்பட்ட பாசம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரித்தானது. அதை யாரும் அடைய முடியாது. அவ்வளவு பாசத்தை, அவ்வளவு நேசத்தை அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதனால்தான் இறுதி காலத்தில் கூட அபூ தாலிப் அவர்கள் எப்படியாவது முழுமையான நேர்வழியை அடைந்துவிட வேண்டும் என்று அவ்வளவு போராடினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சயீத் இப்னு முஸையிப் அன் அபீஹி قال لما حضرت ابا طالب الوفاه, அபூ தாலிப் அவர்கள் மரணமாக கூடிய நிலைமையை அடைந்த பொழுது, ஜாஅஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். ஃபவஜத இன்தஹு அபா ஜஹலின், அபூ ஜஹல் அபூ தாலிபோடு இருக்கிறார். அப்துல்லா இப்னு அபி உமையா இப்னு முகைரா அவரும் இருக்கிறார். ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐ அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், என் சாட்சாவே சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமா உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை வாங்கி தரும், இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வாதிடுவேன். ஃபகால அபூ ஜஹ்லின் அப்துல்லா இப்னு அபி உமையா அவர் சொன்னார், அதர்கபு அம் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அபூ தாலிபே, அபூ லஹப் கூறினார். அப்துல்லா இப்னு அபு உமையா சொன்னார், அபூ தாலிபே, நீ அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டா விலகப் போகிறாய் என்று அபூ தாலிபை பார்த்து சொன்னவுடன் அபூ தாலிப் சொன்னார், என் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன். ஃபலம் யஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலிபுஹா அலைஹி வ யுஈதானிஹி பிதில்கல் மகாலதி ஹத்தா قال அபூ தாலிப் ஆகிர மா கல்லமஹும் அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப் வ அபா அன் யகூல லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற அபூ தாலிப் மறுத்து விடுகிறார். قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வல்லாஹி வல்லாஹி லஅஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்க, நீ எதை கூறவில்லையோ அபூ தாலிப் அவர்களே, இதற்காக அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பை தேடியே தீருவேன், இதற்காக பாவ மன்னிப்பை தேடியே தீருவேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான், மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், நபிக்கும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் அதிகாரம், உரிமை கிடையாது முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்விலே யார் நிலையாக மரணிக்கவில்லையோ அந்த முஷ்ரிக்குகளுக்கு அபூ தாலிபாக இருந்தாலும் நபியே பாவ மன்னிப்பை கோருவதற்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் ஒரு வசனத்தை இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் விரும்புவவரை நேர்வழியில் கொண்டு வர முடியாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத்திற்காக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் பொழுது ஊத வேண்டிய மிக முக்கியமான வசனம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. முஹம்மது ரசூலாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நண்பராக, அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாலும், நபியே நீங்கள் விரும்பினால் நேர்வழியை ஒருவருக்கு கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்குத்தான் நேர்வழியை கொடுக்க முடியும். சுப்ஹானல்லாஹ்.
அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தார், அவ்வளவு நெருக்கமாக இருந்தார், அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதருக்கு காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சமூகமே எதிர்க்கும் பொழுது கூட ஒத்துழைப்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை நாடாத காரணத்தால் அவரால் நேர்வழியை அடைய முடியவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் விரும்பினார்கள். அல்லாஹ் கூறிவிட்டான், முஹம்மது ரசூல் அவர்களே, நீங்கள் விரும்புவதால் ஒருவருக்கு நேர்வழியை உம்மால் கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி. இப்போ அல்லாஹ் நாடுபவருக்குத்தான் நேர்வழி என்றால் இங்கே என்னையும் உங்களையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் மேலும் உறுதிப்படுத்துவானாக. எம்மை தேர்ந்தெடுத்தவன், எம்மை விரும்பியவன் யார்? கண்ணியத்துக்குரியவர்களே, யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். நீங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் இந்த ஈமானின் பக்கம் உங்களை வழிநடத்தியதன் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசித்தார். அல்லாஹுடைய தூதரும் அபூ தாலிபை அதிகமாக நேசித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையாகிய அபூ குஹாஃபா அவரோடு அபூ குஹாஃபாவுடைய இஸ்லாமை ஏற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை அபூபக்கர் அவர்களை பார்த்தவுடன் சொன்னார்கள், இந்த வயதான உங்களுடைய தந்தையை வீட்டிலே விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டாமா? நாம் இவரை சென்று சந்தித்திருக்கலாமே. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அபூ குஹாஃபாவை நாம் சென்று சந்தித்திருக்கலாம் அபூபக்கரே, ஏன் நீ இம்மிடத்திலே அழைத்து வர வேண்டும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தான் உங்களை சந்திக்க வருவதற்கு தகுதியானவர்கள். நீங்கள் வருவது முறையாக நாங்கள் கருத மாட்டோம், நாங்கள் தான் உங்களை சந்திக்க வேண்டும். அப்போது அபூ குஹாஃபா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஃபபகா சய்யிதுனா அபூபக்கர், அபூ குஹாஃபா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அபூபக்கர் அழுகிறார். தந்தை இஸ்லாமை ஏற்றதை கேட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா யௌமு ஃபரஹா, அபூபக்கரே, இது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அபூக அஸ்லம் வனஜா மினன் நார் ஃபமல்லதி உபகீக, உன்னுடைய தந்தை நரகத்திலிருந்து விடுதலையாகிவிட்டார், உன்னுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், ஏன் நீ அழுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு விருப்பமான அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்து விட்டாரே, அவர் இஸ்லாமை ஏற்றிருந்தால் அபூ குஹாஃபா என்னுடைய தந்தை இஸ்லாமை ஏற்றதை விட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அபூ தாலிபுக்கு அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த அந்தஸ்தை சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் மீது வைத்திருந்த பாசத்தையும் பரிவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்த அவருடைய நேர்வழிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சித்த முறைகளையும் சஹாபாக்கள் எல்லோரும் அறிந்திருந்தார்கள். அதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையுடைய இஸ்லாமை விட அபூ தாலிபுடைய இஸ்லாமை விரும்பிய செய்தியை இந்த செய்தியிலிருந்து எம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாலிபிற்காக நான் ஷஃபாஅத் செய்வேன், அவருடைய தண்டனையை குறைப்பதற்காக. அதனால் தான் சொன்னார்கள், அஹ்வனு அஹ்லின் நாரி அதாபன் அபூ தாலிப், குறைந்த வேதனை நரகத்திலே அடையக்கூடியவர் அபூ தாலிபு தான். குறைந்த வேதனை நரகத்திலே அடையக்கூடியவர் அபூ தாலிபு தான். அவருக்கு காலிலே 2 செருப்புகள் மாட்டப்படும், நெருப்பாலான செருப்புகள். அந்த செருப்புகள் மாட்டப்பட்டவுடன் அவருடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் குறைந்தபட்ச வேதனை. இது அபூ தாலிபுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய ஷஃபாஅத்தின் மூலமாக. ஆனால் நரகத்திலிருந்து விடுதலையாக மாட்டார். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்பார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாததால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எதிரிகளுடைய எச்சரிக்கை வந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை உறுதிப்படுத்துவதற்காக வசனத்தை இறக்கிக் கொண்டே இருந்தான். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபிமார்களில் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 நபிமார்கள் முன்னாலே கூறியிருக்கிறோம். யாரெல்லாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த உலுல் அஸ்மி மினர் ருசுல் எப்படி பொறுமையை கையாண்டார்களோ அது போன்ற நபியை நீங்களும் பொறுமையை கையாளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரும் இது போன்ற சமூகத்தால்
எதிர்க்கப்பட்டார் தூதரே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையால் எதிர்க்கப்பட்டார், குடும்பத்தால் எதிர்க்கப்பட்டார், ஊரால் எதிர்க்கப்பட்டால், சமூகத்தால், உலகத்தால் எதிர்க்கப்பட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லோரும் எதிர்க்கப்படும் பொழுது எந்த பொறுமையை கையாண்டார்களோ நபியே நீங்களும் அந்த பொறுமையை கையாளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அஹ்காஃபுடைய 35வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி மேலும் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இந்த நேரத்தில் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லா நபித்தோழர்களும் இஸ்லாமை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாமை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தவுடன் நபித்தோழர்கள் எல்லோரும் இஸ்லாமை பகிரங்கமாக கூற ஆரம்பிக்கிறார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான அவ்வல மா அظهر இஸ்லாமஹு சபஅத்துன், 7 பேர் தான் இஸ்லாமை முதலாக மக்களுக்கு வெளிப்படுத்தியது. இந்த 7 பேர் முதலாக இஸ்லாமை வெளிப்படுத்தியவர்கள் யார்? முதலாவது அல்-அவ்வல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள்? அந்த சமூகத்தின் தலைவர் நம்முடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அபூ பக்ரின், இரண்டாவது அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வ அம்மார் வ உம்முஹு சுமையா வ சுஹைபுன் வ பிலாலுன் வல் மிக்தாத். இந்த 7 பேர் தான் இஸ்லாமை முதலாக வெளிப்படுத்தியது. யாரெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ அபூ பக்ரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, வ உம்முஹு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, வ சுஹைபுன் வ பிலாலுன் வல் மிக்தாத். சுஹைபுன் பிலாலுன் மிக்தாத், சுஹைப் ரூமி, பிலால் இப்னு ரபாஹ் வல் மிக்தாத். இந்த நபித்தோழர்கள் 7 பேர் தான் இஸ்லாமை முதலாக வெளிப்படுத்தியது. ஃபஅம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் இஸ்லாமை வெளிப்படுத்திய பொழுது அவருடைய தந்தையின் மூலம், அவருடைய சாட்சாவின் மூலம், அபூ தாலிபின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அழைப்பு பணியை தடுக்க பார்த்தார்கள் காஃபிர்கள். வ அம்மா அபூ பக்ரின் ஃபமனஅஹு அல்லாஹு பிகௌமிஹி, அவருக்கு ஒரு சமூகத்தின் தலைவராக இருந்தார். அந்த சமூகம் அபூபக்கரை இஸ்லாமை வெளிப்படுத்தியதை விட்டு தடுக்க பார்த்தது. வ அம்மா ஸாயிருஹும், மீது இருக்கக்கூடிய எல்லோரையும் فأخذهم المشركون, முஷ்ரிக்குகள் கைப்பற்றினார்கள். فألبسوهم أذراع الحديد وسهروهم في الشمس, நெருப்பிலே அந்த தோழர்களை படுக்க வைத்தார்கள், இரும்பாலான ஆடைகளை அணிய வைத்தார்கள், அவர்களை சூரிய வெப்பத்திலே சுட வைத்தார்கள். فما منهم من أحد إلا وقد واتهم على ما أرادوا إلا بلالا, பிலால் அவர்களையும் அதே வேதனையை கொண்டு முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் தொல்லைப்படுத்தினார்கள். வஹானா அலா கௌமிஹி ஃபஅഖதுஹு ஃபஅதூஹுல் வில்தான், அவருடைய சமூகம் பிலால் அவர்களை எடுத்துக்கொண்டு சிறுவர்களுடைய கரத்திலே ஒப்படைத்தது. ஃபஜஅலு யதூஃபூன பிஹி ஃபி ஷிஆபில் மக்கா, மக்காவுடைய தெருக்கள் அனைத்திலும் பிலால் அவர்களை தரதரவன சிறுவர்களின் மூலமாக இழுத்து போக சொன்னார்கள். வஹுவ யகூலு அஹதுன் அஹத், ஆனால் பிலால் அவர்கள் எல்லா நேரத்திலும் கூறிக்கொண்டே இருந்தார், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரம்தான் சஹாபாக்களுடைய மிக கடினமான காலம். எல்லா சஹாபாக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு, அம்மார், சுமையா, இது போன்ற எல்லா நபித்தோழர்களும் அதிகமான துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள். யாரையும் குறைஷிகள் விடவில்லை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அனைவரையும் வேதனையை கொடுத்து அவர்கள் எச்சரித்துக் கொண்டே இருந்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். மக்காவுடைய வீதிகளில் செல்வத்தோடு வசதியோடு வாழ்ந்த அந்த தோழர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவருடைய உணவு மறுக்கப்பட்டது, வீட்டிலிருந்து துரத்தப்பட்டார். ஒரே ஆடையோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கும் அளவிற்கு முஸ்அப் இப்னு உமைர் மாற்றப்பட்டார். சுஹைப் இப்னு ரூமி, அவர் என்ன ஆனார்? அவரை காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அடித்தார்கள். மயக்கம் வரும் அளவிற்கு இறந்து விட்டாரோ என்று எண்ணும் அளவிற்கு மக்காவுடைய வீதிகளில் அடித்து தூக்கி போடப்பட்டார். சுஹைப் ரூமி, பிலால் மௌலா உமையா இப்னு ஹலஃபுடைய அடிமையாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக சஹாபாக்களிலேயே அதிகமான துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்ட நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பாலைவனத்துடைய அந்த சுடு மண்ணிலே
நெஞ்சோடு படுக்க வைக்கப்பட்டு மேலே பாறங்கற்களை வைத்து அமுக்கப்பட்டு முதுகுகளுடைய தோள்கள் உடம்பில் உள்ள தோள்கள் எல்லாம் உரிந்து ரத்தம் அடையும் அளவிற்கு தெருக்களிலே இழுத்துச் சென்று சிறுவர்களின் மூலமாக கல்லால் எறிந்து கொல்லும் கல்லால் எறிந்து அடித்து துன்புறுத்தும் அளவிற்கு பிலால் அவர்களை முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் வேதனைப்படுத்தினார்கள். இவ்வளவு வேதனையோடும் பிலால் அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அவருடைய எஜமானரை பார்த்து பிலால் அவர்கள் சொன்னார்கள், என் எஜமானரே, லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீதுடைய இந்த வார்த்தைக்காக என்னை நீ துன்புறுத்துகிறாய், கேட்டுக்கொள். இதைவிட தௌஹீதுக்கு வேறொரு சிறந்த வார்த்தை தெரிந்தால் அதையும் சொல்லுவேனே தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த துன்பத்திற்காக நான் விடமாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளை நினைத்து பாருங்கள் சஹாபாக்களுடைய அந்த துன்பத்தை. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு வ அபூஹு யாசிர் வ உம்முஹு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முழு குடும்பம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முதல் குடும்பம், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான குடும்பங்களில் முதல் குடும்பம் சுமையா, யாசிர், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அவருடைய எஜமானரின் மூலமாக 3 பேரும் ஒரே இடத்திலே வைத்து, தந்தைக்கு முன்னால் கணவன், கணவனுக்கு முன்னால் மனைவி, கணவன் மனைவிக்கு முன்னால் பிள்ளைகள் என குடும்பம் முழுக்க ஒரே நேரத்திலே வேதனை செய்யப்பட்டது. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என் அன்பு சகோதரிகளே. எமக்கு முன்னால் எம்முடைய கணவரை யாராவது அடித்தால் எப்படி இருக்கும் எம்முடைய உள்ளம்? எம்முடைய பிள்ளைகளை யாராவது அடித்தால் எப்படி இருக்கும் எம்முடைய உள்ளம்? ஆடைகளை கலட்டி முழு குடும்பமும் தண்ணீரிலே வெந்நீரிலே முக்கப்பட்டு முழுவதுமாக அடித்து துன்புறுத்தப்பட்டு இரத்தங்கள் பீரிட்டு ஓடும் அளவிற்கு யாசிர் அவர்களும் அம்மான் அவர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே நிலையிலேயே மரணித்து விடுகிறார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெந்நீரிலே முக்கப்படுகிறார்கள். உயிர் பிரிந்து விடக்கூடிய நிலைமை வரும் பொழுது காஃபிர்களுடைய பேச்சை கேட்டு சிலைகளை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறி அந்த வேதனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரிடத்திலே, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுவை மறுத்து விட்டேனே என்று ஓடி வரும் பொழுது அல்லாஹ் அம்மார் அவர்களுடைய அந்த சிறிய தடுமாற்றத்திற்காக வசனத்தை இறக்கி அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சூரத்துல் நஹலுடைய 106வது வசனம், மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். உள்ளத்திலே ஈமான் உறுதியாக குடிகொண்டிருந்த பொழுது நாவால் சில வார்த்தைகளை கூறியவர்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சஹாபியுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் நஹலுடைய 106வது மிக முக்கியமான வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா மிக முக்கியமான பெண்மணிகளில் ஒரு பெண்மணி. அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த பெண்மணிகளுடைய பட்டியலில் இணையக்கூடிய ஒரு பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக துன்புறுத்தப்பட்டு தங்களுடைய பிறப்பு உறுப்பிலே ஈட்டியால் துளைக்கப்பட்டு உயிரெடுக்கப்பட்டு ஷஹீதானார்கள். இஸ்லாமிற்காக முதலாக தன்னுடைய உயிரை இழந்த மிக முக்கியமான பெண்மணிகளில் ஒரு பெண்மணி, முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முழு குடும்பமும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய வாழ்வையும் அர்ப்பணிக்க தயாரானது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுதெல்லாம் யாசிர் அவர்களும் சுமையா அவர்களும் அம்மார் அவர்களும் ஒரே நேரத்திலே கட்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சப்ரன் ஆல யாசிர், யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள். சப்ரன் ஆல யாசிர் ஃபஇன்ன மவ்இதுக்கும் அல் ஜன்னah, உங்களுடைய தங்குமிடம் சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். சப்ரன் ஆல யாசிர் ஃபஇன்ன மவ்இதுக்கும் அல் ஜன்னah. யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள், உங்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக அமையும். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா அதிகமாக அபூபக்கர் அவர்களுடைய ராயி, ஆடு மேய்க்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில் உள்ள ஆமிர் இப்னு ஃபுஹைரா வேதனைப்படுத்தப்படுகிறார், மயக்கமிடும் அவருக்கு அடிக்கப்படுகிறார். ஹப்பாப் இப்னு அரத் அதிகமான வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பு குண்டத்திலே நெருப்பு எரியப்பட்டு அவருடைய முதுகு பகுதியை நெருப்பிலே வைத்து காஃபிர்கள் அமுக்குகிறார்கள். பாறையை மேலே வைத்து அவருடைய முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் உரிந்து அவருடைய உடம்பில் உள்ள எல்லா முதுகு தோள்களும் உரிந்து அந்த நெருப்பை அணைத்து விடுகிறது. அவ்வளவு வேதனைக்கு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லா தோழர்களும் வேதனையைத்தான் சுவைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரிகளே, இந்த வேதனை ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்
அந்த வசனத்துடைய முதல் 3 வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அயுத்ரகு அயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், இந்த மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, இந்த மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, அயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், ஈமானை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிவிட்ட காரணத்தால் அல்லாஹ் எங்களை சோதிக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை சோதிட மாட்டான் என்று எண்ணிக்கொண்டார்களா. வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், ஆம் இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். ஃபலயஅலமன் அல்லாஹுல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். ஏன் இந்த சோதனை? யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று அடையாளம் காண்பதற்காக. எதிலே உண்மையாளர்கள் பொய்யாளர்கள்? ஈமானிலே உண்மையாளர்கள் யார், ஈமானிலே பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக முன்னால் உள்ள சமூகத்தை அல்லாஹ் சோதித்தது போன்று அல்லாஹ் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். சோதனை என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத். சோதனை என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நிஅமத். இந்த சோதனை தான் அவருடைய ஈமானை உண்மைப்படுத்தும், ஈமானை அங்கீகரிக்கும். அல்லாஹ்விடத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவியை தேட மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹப்பாப் இப்னு அரத், இது வேதனையா? இதற்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது. அந்த சமூகத்தில் ஒரு மனிதரை அழைத்து வருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹை விட கூறுவார்கள், விடமாட்டார். ரம்பத்தை எடுத்து வந்து தலையிலே வைத்து 2 துண்டாக பிளந்து விடுவார்கள். இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹவை விட சொல்லுவார்கள், முடியாது என்று சொல்லுவார். படுக்க வைத்து இரும்பு சீப்புகளை கொண்டு சொறிவார்கள். முதுகில் உள்ள தோள்கள் சதைகள் என அனைத்தும் தீர்ந்துவிடும். மாயசுத்துஹு தாலிக அன் தீனி, அந்த வேதனை அவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது. ஹப்பாபே வலக்கின்னகும் தஸ்தஅஜிலூன், ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ஹப்பாபே சுப்ஹானல்லாஹ், இது அவசரம். முஃமின்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு சோதனைகளை கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆனால் நமக்கு எப்படி? 5 நேரம் தொழுகிறோமா, நோன்பு வைக்கிறோமா, ஏதோ சில பயான்களில் கலந்து கொள்கிறோமா, மார்க்க நிகழ்ச்சிகளில் போய் நாங்களும் மார்க்கத்தில் உள்ளவங்களும் காட்டிக்கொள்கிறோமா? கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொர்க்கவாதின்னு. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களில் சொர்க்கம் செல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உங்களுடைய தொழுகையோ, உங்களுடைய நோன்போ, உங்களுடைய அமல்களோ, உங்களுடைய மார்க்க கல்வியோ, உங்களுடைய மார்க்க பணிகளோ எதுவும் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது. அல்லாஹ் அதன் மீது அருள் செய்யவில்லை என்றார். அல்லாஹுடைய அருளுக்கு சோதனை வேண்டும். சோதனை இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு அமல்களையும் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் சோதிப்பான், எல்லா நிலையிலும் சோதிப்பான். தொழுகிறாய், நீ தொழுது கொண்டே இரு, அல்லாஹ் சோதிப்பான், உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அந்த நேரத்திலே தொழுகிறாயா என்று அல்லாஹ் பார்ப்பான். நீ மார்க்க பணியை செய்து கொண்டே இருக்கிறாய், செய்து கொண்டே இரு, அல்லாஹ் சோதிப்பான். ஒரு இக்கட்டான காலத்தை கொடுப்பான். உன் வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்று அல்லாஹ் சோதிப்பான். எதில் நீ நினைத்திருக்கிறாய்? இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையும் சோதிக்காமல் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னஹ் வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமுஸ் ஸாபிரீன். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திற்கு எளிதாக சென்று விடலாம் என்று? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதித்து அந்த சோதனையில் போராடக்கூடியவர்கள் யார், அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக கையாளக்கூடியவர்கள் யார் என்ற பிரித்தறியாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக சென்று விடலாம். உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் சோதனையும் துன்பத்திலும் நடுக்கத்திலும் ஆளாக்கப்பட்டு அவர்களும் ஈமான் கொண்டவர்களும் அந்த சமூகத்துடைய நபியும் ரசூலும் எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும், அல்லாஹ்வுடைய உதவி நெருக்கத்தில் தான் இருக்கிறது என்ற நிலைமை வரும் வரை நீங்கள் சொர்க்கத்திற்கு எளிதாக சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ன சோதனை அனுபவித்தோம், என்ன சிரமங்களை அனுபவித்தோம், என்ன கஷ்டங்களை அனுபவித்தோம். சொர்க்கம் என்பது சுத்தமான பூமி. சொர்க்கம் என்பது சுத்தமான பூமி. அந்த சுத்தமான பூமியில் உள்ளம் சுத்தம் இல்லாதவர்களை தவிர, உள்ளம் சுத்தமாக உடையவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அந்த உள்ளம் சுத்தம் என்பது அக்கீதாவிலே சுத்தமாக இருக்க வேண்டும்.
அஹ்லாக்கிலே சுத்தமாக இருக்க வேண்டும், இபாதத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும், மஅமலாத் பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளிலே சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கின்ற எல்லா அம்சங்களிலும் யார் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வை பயந்து முடிந்தவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை அவனின் அருளின் காரணமாக சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இந்த சோதனைகள் முற்றிலுமாக ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் தான் சஹாபாக்கள், அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்ப அழைப்பிற்கு பிறகு எல்லா நபித்தோழர்களும் வேதனைக்கு, எல்லா நபித்தோழர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். என்ன செய்வது, அடுத்த அல்லாஹுடைய கட்டளை என்ன, எங்கே தஞ்சமடைவது, என்ன செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த வாழ்க்கையை லேசாக்குவான், இன்னும் சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதா, இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் தூரம் எவ்வளவு, எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை இந்த மக்களுக்கு எடுத்து வைப்பது என்ற சிந்தனையோடு வகையை எதிர்பார்த்தவர்களாக ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹுடைய பாதைக்கு கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்துணை சஹாபாக்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைமை தாங்கிக் கொண்டு நாலா புறங்களிலும் சோதனைகளை சூழ வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய சோதனைக்கு விடிவை ஏற்படுத்துவானார். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்து இவருடைய ஈமானை பலப்படுத்த போகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன, எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்காவில் இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் அல்லாஹுடைய தூதர் எடுத்து வைத்தார்கள் என நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இல்மை கற்றோமோ அதன்படி செயல்படக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஏற்படுத்துவானாக. எம்முடைய நாலா புறங்களிலும் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய வாழ்க்கையையும், அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று அல்லாஹ் தடுத்ததை விட்டு முற்றிலுமாக விலகி வாழக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.